கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக இன்றைக்கு வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக வகுப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். இது 7வது வகுப்பு. மேலே ஒரு வாசகம் இருக்கு, ஷாலோ மல்லஹேம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஏற்கனவே போன முறை நான் சொன்னேன் ஷலோம் அப்படின்னு சொல்லணும்னு. இன்னைக்கு கொஞ்சம் இன்னொரு எக்ஸ்ட்ரா வார்த்தை, ஷாலோ மல்லஹேம். ஷாலோம்னா சமாதானம், அல்லஹம் அப்படின்னா உண்டாவதாக, பீஸ் பி அன்டு யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கலாம். ஷாலோம் அல்லஹேம். இந்த ஷாலோம் அல்லஹேம் தான் ஈஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறதான அரபியில் சலாம் அலைக்கும் அப்படின்றாங்க. சலாம் அலைக்கும்ன்றாங்க இல்லையா, அது இங்கேருந்து ஹீப்ருலேருந்து வந்தது தான். ஒரு எபிரேய கலாச்சாரம். யூதர்கள் என்றைக்குமே ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுது ஷாலோம் அல்லஹேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஷார்ட்டா ஷல்லோம் அப்படின்னு சொல்கிறோம், அதுவே போதுமானது தான். ஆனால் முழுமையாக சொல்லணும்னா ஷாலோம் அல்லஹேம், பீஸ் பி அன்டு யூ, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை. ஓகே, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக, ஷாலோம் அல்லஹேம். அப்போ ஒருத்தர் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்று ஷாலோம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஷாலோம் அல்லஹேம் அப்படின்னு சொல்லலாம். வகுப்புக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி சில முக்கியமான அடிப்படைகளின் அந்த தகுதியில் நாம் வகுப்புகளை நடத்தி வருகிறோம். ஸோ ஒரு பேசிக்கான சில விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே நாம் திட்டமிட்டிருக்கிற பாடத்திட்டத்தின்படி, அந்த திட்டத்தின்படி நாம் வகுப்புகளை நடத்தி வருகிறோம். நாம் என்னெல்லாம் கற்றுக்கொள்ள போகிறோமோ அதற்கான ஒரு மீள் பார்வை இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது, அதை பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது, இந்த வகுப்புக்கான கட்டணம் 1600 ரூபாய். ஒரு மாதம் முடிந்து விட்டது. அதே போல நாம் படிக்கிறதான எபிரேய மொழி, வேதாகம எபிரேய மொழிக்கான 4 முக்கியமான அடிப்படைகள். நாம் வேதாகமத்தின் எபிரேய மொழி, அதாவது பழைய ஏற்பாட்டின் எபிரேய மொழியை தான் கற்றுக்கொள்ள போகிறோம். அதே போல மிஸ்ராயி என்கிறதான அந்த பழங்கால எபிரேய பேச்சை நாம் பயன்படுத்துகிறோம். அதே போல கட்ட வஷூரித் என்கிறதான ஸ்கொயர் ஹீப்ரு, பாபிலோனியன் ஹீப்ரு, மாடர்ன் ஹீப்ரு என்கிறதான எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம். அதே போல உயிரெழுத்துக்கள், நிக்குட் சிஸ்டம், நிக்குட் டிவைரியானி என்கிறதான அந்த எபிரேய உயிரெழுத்துக்களையும் வைத்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். அதே போல எபிரேய மொழி எழுத்துக்கள் என்று சொல்லும் பொழுது 22 எழுத்துக்கள், 6 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. இந்த 22 எழுத்துக்களுக்கும் 6 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அதே போல வேதாகம எபிரேய மொழி வெர்ப் ஓரியன்டட் லாங்குவேஜ், வினை சொல்லை மையமாக கொண்ட ஒரு மொழி என்பதாக பார்த்தோம். அதே போல தர்க்க ரீதியான மொழி, எக்ஸ்ட்ரீம்லி லாஜிக்கல் லாங்குவேஜ் என்பதாக நாம் பார்த்தோம். எப்பொழுதுமே வகுப்புக்கு வரும்பொழுது இந்த அடிப்படைகளை பார்த்துவிட்டு உள்ளே வருவது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். எனவே இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு வகுப்பில் வருவது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இல்லை என்றால் நடுவில் நிறைய கேள்விகள் வரும், நம்ம மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும் சில வேளையில், அப்போ புரியாது. எனவே அடிப்படைகளை மனதில் வைத்து கற்றுக்கொள்வது நல்லது. அதே போல் கான்சோவவுல் பிராக்டிஸ் என்கிறதான ஒரு திட்டத்தின் மூலமாக நாம் எளிதாக படிப்பதற்கு கற்றுக்கொண்டோம். அது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. சிவி என்கிறதான பேட்டர்ன், கான்சோவவுல், கான்சோனன்ட் வவுல், மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் உடையதான அந்த சிவி பேட்டர்னை நாம் கற்றுக்கொண்டோம். போன வகுப்பில் பெத் என்கிறதான எழுத்தை நாம் பார்த்தோம். அதோட தொடர் வகுப்பு தான் இந்த வகுப்பாக இருக்கிறது. பெத் எப்படி எழுதணும், எப்படி அதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்பதெல்லாம் நம்முடைய ஒர்க் புக்கில் இருக்குது. அதை பயிற்சி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு இந்த பெத்தோடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எழுத்துக்கும் 2 வகுப்புகள் என்று வைத்திருக்கிறோம். சில வேளைகளில் தேவைப்பட்டால் 3 வகுப்புகள் கூட நடத்துவதற்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம 2 வகுப்பாக நடத்திட்டு இருக்கோம். ஆலஃபுக்கு 2 வகுப்பு நடத்தியிருக்கிறோம். பெத்துக்கு இது 2வது வகுப்பு. பெத் அப்படின்னும் பொழுது எப்படி ஆலெஃப் காம்பினேஷன் ஆஃப் 3 லெட்டர்ஸோ, அதாவது ஆலெஃப் என்கிறதான எழுத்து 3 எழுத்துக்களினுடைய கூட்டமைப்பு என்பதாக பார்த்தோம். அதே போல பெத்தும் 3 எழுத்து உடையதான 3 எழுத்துக்களுடைய கூட்டமைப்பு தான், காம்பினேஷன் ஆஃப் 3 லெட்டர்ஸ் தான். அது உங்களுக்காக படத்தில் போடுறேன், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, 3 வாவ், 3 வாவ் இருக்குது. வாவ் வாவ் வாவ், 3 வாவ் இருக்கு. அப்போ பெத்து காம்பினேஷன் ஆஃப் 3 வாவ்ஸ். பெத்துன்ற எழுத்து 3 வாவ் என்கிற எழுத்தினுடைய கூட்டமைப்பு. பெத் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, இந்த 3 அந்த வாவ் வருது இல்லையா, வாவ் அப்படின்னா ஆணின்னு அர்த்தம். வாவ்னா என்னங்க, ஆணி. 6வது எழுத்து எபிரேய மொழி எழுத்துல
அந்த எழுத்தினுடைய உட்கருத்து என்னன்னா ஆணி. 3 வாவு இருக்கு. இங்க 3 ஆணியும் ஒரு கிரீடமும் இருக்கு. நான் சொல்லாமலேயே படம் பார்த்து கதை சொல்லவும் அப்படின்னு கேட்டா ஈஸியா கதை சொல்லிடுவீங்க இல்லையா? இந்த ஸ்டோரி என்ன, இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி என்ன, அந்த உண்மையான அந்த காரியங்கள் என்ன என்பதை நீங்களே சொல்லிடுவீங்க. அப்போ பெத்துக்குள்ள 3 ஆணி இருக்கு. இப்போ இந்த பெத்துன்ற எழுத்து இருக்கு இல்லையா, இங்க உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்க. அந்த வாவுன்ற எழுத்து அந்த ஆணிக்கு பக்கத்துல போட்டிருக்கேன். மேல 3 கிரவுன் இருக்கு. 3 கிரவுன் இருக்கு. கிரவுண்ட் லெட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதை ஈஸியா தெரிஞ்சுக்கணும்னா புரிஞ்சுக்கணும்னா கிரவுண்ட் லெட்டர். 3 கிரவுன் இருக்கும் ஒரு வாவ்ல. பெத்துல ஒரு கிரவுன் இருக்கு. அப்போ இங்க 3 கிரவுன் என்னன்னா 3 ஆணிகள். பெத்துக்கு மேல ஒரு கிரவுன் இருக்கு பாருங்க, அது இந்த முள் கிரீடம். அப்ப ஏற்கனவே போன வகுப்புல பார்த்தோம், பெத்துன்ற எழுத்துல 2 வார்த்தைகளை பார்த்தோம். பர், பென் அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். பாரா அப்படின்னும் போது தேவனுடைய குமாரன் என்று பார்த்தோம். அப்போ குமாரன் என்கிறதான அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னன்னா பெத்து, பர் அப்படின்னு பார்த்தோம். திரும்பவும் இதை இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ பெத்து அப்படின்ற இந்த எழுத்து குமாரனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற முதல் எழுத்து பெத்து. இந்த பெத்துல 3 ஆணிகள் இருக்கிறது. இந்த 3 ஆணிகளும் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அவர் 3 ஆணிகளிலே தொங்கினார் அப்படின்னு வரலாறு சொல்கிறது. கரங்களிலே 2 ஆணிகள், 2 கால்களையும் சேர்த்து வைத்து அடித்ததான ஒரு ஆணி, 3 ஆணிகள். அப்போ இந்த பெத்துக்குள்ள 3 ஆணி இருக்கு. அப்போ இந்த குமாரன் 3 ஆணிகளிலே தொங்க வேண்டும் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ நிவர்த்தி இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். தப்பு செஞ்சா அதற்கான தண்டனை உண்டு. உப்பை தின்னவன் தண்ணீர் குடித்துதான் ஆக வேண்டும். நான் உப்பை தின்னுவேன் ஆனால் தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்லவே முடியாது. டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிடுவாங்க இல்லையா? உப்பு அந்த அளவுக்கு கொடூரமானது. அது ஒரு பாய்சன் கூட. ஓவரா எடுத்தா அது பாய்சன். அந்த பாய்சனை சாப்பிட்டுட்டா தண்ணி குடிச்சாதான் சரியாக. அதே போல பாவம் என்கிறதான அந்த மரணத்தை மேற்கொள்வதற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவசியம். மனுக்குலம் அப்படின்னா வீழ்ந்துருமா, வீழ்ந்துடணும் முன்னாலே ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னா ஆமாம் தெரியும். நம்முடைய பிள்ளைங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். உண்மையா இல்லையா? அவங்க பேசுறத வச்சு அவங்க செய்கையை பார்த்து அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நமக்கு தெரியும். அதனால எப்பொழுதுமே நான் முன்னெச்சரிக்கையாக தான் இருப்போம். எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்களாம் ஒரு காரணங்கள் வைத்து காமிங்களேன். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலேயே அப்படிதான். அப்போ உங்கள் தேவனிடத்துல அப்படிதான். அவர் எல்லாம் தெரிந்தவர். மனிதன் வீழ்ந்தால் அவனுக்கான பாவ நிவர்த்திக்கான திட்டம் தேவை. இப்ப விழாமல் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, விழுந்து போனால் அதிலிருந்து மீட்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீதிமான்களை இல்ல பாவிகளையே கிறிஸ்து இயேசு தேடி வந்தாருன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நீதிமான்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒருவேளை நம்மளுடைய கண்களுக்கு நாம் பார்க்காமல் இருக்கலாம், வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வருங்காலங்களிலே அதை குறித்து தானே தொடர் வகுப்புல பார்க்கலாம். அப்போ இங்கே பார்க்கிறோம் பெத்துக்குள்ள 3 ஆணி இருக்கு. இது ஒரு லாஜிக்கல் லாங்குவேஜ், எக்ஸ்ட்ரீம்லி லாஜிக்கல் லாங்குவேஜ். இப்போ இதுக்குள்ள 3 ஆணிகள் இருக்குது. அதோடு மாத்திரமல்ல, இந்த பெத்தோட மதிப்பு என்னன்னா 2. நமக்கு தெரியும் கிமெட்ரியா வேல்யூ. இதோடைய மதிப்பு வந்து 2. இந்த 3 வாவு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வாவோடைய மதிப்பு என்னன்னா 6. 6 6 6 3 6 18. எப்படி நாம ஆலெஃப்குள்ள பார்க்கும் பொழுது 2 யோடு ஒரு வாவு இருந்துச்சு, 26 வந்துச்சு. அப்போ யெகோவா என்கிறதான வார்த்தைக்கு 26 கிமெட்ரியா வேல்யூ. அப்போ இங்க பெத்துக்கு 2 உள்ள 3 வாவு இருக்கு. 3 வாவோடைய மதிப்பு என்னன்னா 18. 6 6 6. அப்போ 18 அப்படின்னும் பொழுது வேதாகமத்துல முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா ஹாய் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஹாய் அப்படின்வாங்க. ஹாய். இந்த ஹாய் அப்படின்னா லைஃப், வாழ்க்கை, வாழ்வு, லைவ். ஓகே, லிவ் வாழ்வு, லைஃப் வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். லைவ். ஓகே, உயிரோடு இருத்தல், வாழ்தல், வாழ்வு. ஹாய் அப்படின்னா எபிரேய மொழியில வாழ்வு, தமிழ்ல சொல்லணும்னா வாழ்வு,
உயிரோடு இருத்தல், வாழ்க்கை. இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னா, இந்த ஹேத் அப்படின்ற மத எழுத்திற்கு பாருங்க, அதோடைய மதிப்பு 8, பக்கத்தில் இருக்க யோடோட மதிப்பு 10, 18. அப்போ 3 ஆணிகளினாலே கர்த்தர் நமக்கு வாழ்வை தந்திருக்கிறார். 3 ஆணிகளாலே நாம் வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய சிலுவையில் அறையப்பட்ட அந்த 3 ஆணிகளினாலே, அதனால் வழிந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். நித்திய மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ இரத்தத்தினுடைய அந்த வல்லமை, அந்த இரத்தம் ஆணிகள் வழியாக கசிந்தது. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சிலுவை மரணத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான். அப்போ இதெல்லாம் ஆதி காலத்திலிருந்தே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தே தான் வந்திருக்கிறார். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நான் என்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படியே காலையில் எந்திரிச்சு அந்த பைபிள் அப்படி திறந்து பார்த்துட்டு அதில் ஒரு நல்ல வசனம் கிடச்சிச்சின்னா அது என்னமோ நமக்கு பூஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறோம். அதுவே கெட்ட வசனம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் சோர்வாயிடுறோம். ஜோசிய புக் ஆயிடுச்சு போய் நமக்கு இல்லையா. நிறைய பேர்த்துக்கு, உங்களுக்கெல்லாம் இல்லை, நிறைய பேர்த்துக்கு உலகத்தில் இந்த வேதாகமம் ஒரு ஜோசிய புத்தகத்தை போல் டெய்லி திறந்து பார்த்து ஒரு வசனத்தை படிச்சிடணும். அதே போல் பிசாசு பிடிச்சிருந்தா அந்த பைபிளை எடுத்துகிட்டு போய் அவன் தலையில் மட்டும் நடித்து பிசாசை ஓட்டுவதற்கான மந்திர புக்காக அவங்க பயன்படுத்துவதை பார்க்குறோம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனதை பார்க்குறோம். ஆனால் அது அப்படி அல்ல. வாழ்வு தரும் வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தை கிறிஸ்துவானவர். அவரை அறிவதே நித்திய ஜீவன். இந்த வகுப்பின் நோக்கம் என்ன? கிறிஸ்துவை அறிவது தான். அவரை அறிந்து கொள்வதற்கு, அவருக்காக அவரை அறிந்து கொள்வதற்காக. அப்போ இங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவானவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் வாழ்வை பெற்றிருக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அப்படியே உள்ள ஒரு வார்த்தைக்குள்ள போவோம். இந்த எழுத்து இருக்கு இல்லையா, பெய்த் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, அது இங்க போட்டிருக்கேன். நிக்குடு மாத்திரம் எடுத்துட்டேன், உயிரெழுத்து மாத்திரம் எடுத்து போட்டிருக்கேன். சரியா? பெய்த் அப்படின்ற அந்த வார்த்தையை, அந்த எழுத்தினுடைய பெயரை அப்படியே எழுத்துக்கள் எழுதியிருக்கோம். 3 எழுத்து, பெத்து, யோடு, டவ்ன்ற 3 எழுத்துனால எழுதியிருக்கோம். பெய்த், உயிரெழுத்துக்கள் இல்லாம வெறும் மெய்யெழுத்துக்கள் மாத்திரம் போட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா பெத்து இருக்கு. பெத்து அப்படின்னும் பொழுது என்னன்னு பார்த்தோம்னா 3 ஆணிகள், ஒரு கிரவுன் இல்லையா, முள்முடி. அப்ப பெத்து அப்படின்றது 3 ஆணிகளையும் அந்த முள்கிரீடத்தையும் குறிக்கிறது. கிறிஸ்துவானவருடைய சிலுவை மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்போ நடுவில் இருக்கிற யோடு அப்படின்ற எழுத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆதில இருந்து சொல்லிட்டு வரேன் இல்லையா, முதல் வகுப்புல இருந்து. ஹரையோன் அப்படின்னும் போது கை இல்லையா, யோடு அப்படின்னா கை. கையினும் போது ஹேண்டு, ஒர்க்கு அப்படின்லாம் சொல்லலாம். உங்களுடைய அந்த ஒர்க் புக்கில் இருக்கும், நொட்டாரிக்கன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பெத்துன்ற, இந்த யோடுன்ற பக்கத்தில், பெத்துன்ற பக்கத்துலலாம் இருக்கும். அப்போ யோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், அந்த நொட்டாரிக்கனில் என்னென்ன மீனிங்லாம் இருக்குன்னு தெரியும். அதில் ஹேண்டு, ஒர்க்கு அப்படிலாம் இருக்கும். அதை பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஓகே. யோடு அப்படின்னா ஹேண்டு இல்லைன்னா ஒர்க்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே. கிரியை, கை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு. கிராஸ் போன முறை பார்த்தோம். கவனன்ட், உடன்படிக்கை. சிலுவை உடன்படிக்கை அப்படின்னு நம்ம போன முறை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சிலுவை, அதே போல உடன்படிக்கை அப்படின்றத போன முறை பார்த்தோம். அப்போ பெய்த் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 ஆணி, ஒரு முள்கிரீடம், தேவனுடைய கரத்தின் கிரியை, ஒரு உடன்படிக்கை. அதன் மூலமாக வந்த உடன்படிக்கை, ஒரு கவனன்ட். அப்போ பெத் என்ற எழுத்து நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, தேவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை செய்திருக்கிறார். ஒரு இரத்த உடன்படிக்கை, ஒரு மரண உடன்படிக்கை, ஒரு உயிர்த்தெழுதல் உடன்படிக்கை, ஒரு ஜீவ உடன்படிக்கை. பாவத்திற்கென்று மரித்து ஜீவனுக்கென்று பிழைத்தல். அப்போ ஒரு உடன்படிக்கையை நம்மோடு செய்திருக்கிறார். அது சிலுவை மூலமாக செய்யப்பட்டதான ஒரு அற்புதமான ஒரு உடன்படிக்கை. சரியா? அப்போ இங்க பார்க்கிறோம், பெத் அப்படின்றது, பெய்த் அப்படின்னு சொல்லும் பொழுது உடன்படிக்கை, கரத்தின் கிரியை, அதே போல 3 ஆணிகள், ஒரு கிரீடம். கொலோசியர் 2:14 வாசிக்கிறோம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து அப்படின்னு இருக்கு. blotting out the handwriting of ordinance that was against us, which was contrary to us, and took it out of the way, nailing it to his cross அப்படின்னு அழகா இருக்கு.
அப்போ சிலுவையின் மேல் ஆணி அடித்து நமக்கு எதிரடையாக இருந்ததான அந்த கட்டளைகளை, கையெழுத்தை குலைத்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறதான நமக்கு விரோதமாக இருந்த அந்த எதிரடையாக இருந்த அந்த கையெழுத்தை கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவை மரணத்தின் மூலமாக அதை மாற்றி இருக்கிறார். அப்போ சிலுவையின் மேல் ஆணி அடித்தல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலுவை என்பது முக்கியம், அதிலே ஆணி என்பது மிக மிக முக்கியம், அதிலே வைக்கப்பட்டதான கிரீடம் என்பது முக்கியம். இதெல்லாம் வருங்காலங்களில் இன்னும் சொல்லித்தர போகிறேன். ஒவ்வொன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான, எதுவுமே ஆக்சிடென்டல் கிடையாது, எல்லாமே திட்டமிட்டபடி தேவ திட்டத்தின்படி நிறைவேறின காரியங்கள். வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு எதுவுமே தற்செயல் அல்ல, எல்லாமே திட்டமிட்டபடி தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்காக செய்து முடித்திருக்கிறார். காலம் நிறைவேறின பொழுது குமாரனானவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் இல்லையா, வாசிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பெய்த்னா என்ன நம்ம பார்த்தோம். அதே போல இங்க உங்களுக்காக 2 வார்த்தைகளை போட்டிருக்கேன். 2 வார்த்தையிலையும் ஒரே எழுத்துக்கள் தான், பெத்து யோடு டவு தான். ஆனா உயிரெழுத்துக்கள் மாத்திரம் மாறி இருக்குது, நிக்குடு மாத்திரம் மாறி இருக்கு. அப்ப இந்த பக்கம் பிக்டோகிராஃப்ல போட்டிருக்கேன், வீடு கை சிலுவை பிக்டோகிராஃப்ல கட்ட மிக்ராய்த் எழுத்துல போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே சும்மா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சிவி பேட்டர்ன் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சிவி பேட்டர்ன் மாத்திரம் போட்டுக்கொள்ளுங்க. மேல இருக்கிறது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சிவி பேட்டர்ன் போட்டு டைப் பண்ணி போடுங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். அதே போல கீழே இருக்கிறதையும் என்ன பண்ணணும்னா நீங்க டைப் பண்ணி போடணும். சிவி பேட்டர்ன் போடுங்க. மேல இருக்கிற சிவி பேட்டர்ன் வேற, கீழே இருக்கிற சிவி பேட்டர்ன் வேற, ஒரே எழுத்துக்கள் தான். ஆனா பேட்டர்ன் உயிரெழுத்துக்கள் மாறுபடுவதனாலே பேட்டர்ன் மாறுது, உச்சரிப்பும் என்ன பண்ணுதுன்னா நமக்கு மாறுகிறது. அப்போ இருக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன இருக்கு, சிவி சிசி அப்படின்ற பேட்டர்ன்ல இருக்கு. கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா சிவி சிவி அப்படின்ற பேட்டர்ன்ல இருக்கு. சிவி சிசி அப்படின்ற பேட்டர்னை பார்க்கும் பொழுது அப்போ என்னவா படிக்கணும், கீழே சிவி சிவி சின்ற பேட்டர்ன்ல இருந்தா எப்படி படிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம எபிரேய மொழியை படிக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய கருத்தை போட்டிருக்கீங்க, டைப் பண்ணி போட்டிருக்கீங்க. வார்த்தை எல்லாமே சரியா போட்டிருக்கீங்க. ஓகே, பெய் இ இட்டு, சிவி பெய், 2வது சி இ, 3வது சி இட்டு. அப்போ பெய்த் அப்படின்னு போட்டிருக்கீங்க, பெய்த் அப்படின்னு போட்டிருக்கீங்க முதல்ல, அது கரெக்டு. 2வது சிவி சிவி சி அப்படின்ற பேட்டர்ன்ல இருக்கு. அப்போ 2வதுல இருக்கிற சிவி சிவி பேட்டர்ன் எப்படின்னா, சிவி பா, 2வது சிவி இ, இ பிளஸ் இ இ, அப்புறம் இத்து, பா இ இத். அப்ப என்ன இருக்கு, பா இ இத். அப்ப பைத் அப்படின்னு இருக்கு, பைத் 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 அப்படின்னு இருக்கு, பைத். பைத் அப்படின்னா வீடு, பெய்த் அப்படின்னா லெட்டர். ஓகே, 3 எழுத்து தான், அந்த எழுத்துல மாற்றம் இல்ல. உயிரெழுத்துக்கள் மாறும் பொழுது பெய்த்னா எழுத்து, பைத் அப்படின்னா வீடு. பைட் பைட், பெத்லஹேம் அப்படின்னு சொல்லும், பைத் பைத்லஹேம், அது பெத்லஹேம்னு சொல்லிடுறாங்க இல்லையா, தமிழ்ல போட்டிருக்கோம் இல்லையா, பைத் பைத்லஹேம், பைத்லஹேம் பைத்லஹேம் பைத்லஹேம். ஓகே, பைத்லஹேம், அப்பத்தின் வீடு. ஓகே, சரி. அப்போ உங்களுக்கு ஒரு காஷியஸ் தான், எப்படி உயிரெழுத்து மாறினா அதோடைய உச்சரிப்பு மாறுது அப்படின்றதுக்கான ஒரு காஷியஸ் நோட்டு தான் இது. நீங்க கவனமா படிக்கணும். எப்பொழுதுமே ஹீப்ருவை பழக்க தோஷத்துல படிச்சிட முடியாது. தமிழ் மாதிரி என்ன பண்ணிட முடியாதுன்னா, எழுத்து கடைசி எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை வாசித்தரலாம் தமிழ்ல. இங்கிலீஷ்லயும் அப்படிதான். ஹீப்ருல உயிரெழுத்துக்களை பார்க்கணும். ஒரே எழுத்துக்கள் இருந்தாலும் உயிரெழுத்துக்கள் மாறினா ப்ரொனன்சியேஷன் மாறுது, ப்ரொனன்சியேஷன் மாறினா அதோடைய மீனிங், அதோடைய பொருள், அதோடைய அர்த்தம் மாறுகிறது. இப்போ உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ ஆனா 2க்குமே ஒரே அர்த்தம் தான். அப்படின்னா 3 ஆணிகள், கரத்தின் கிரியை, சிலுவை, மரணத்தின் மூலமாக ஒரு உடன்படிக்கை. அப்போ அந்த பெய்த் வீடுனாலும் எழுத்துனாலும் அதோடைய அர்த்தம் ஒண்ணுதான். பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 வார்த்தைக்குமான பொதுவான விஷயம் என்னன்னா, குமாரன் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஒரு உடன்படிக்கை செய்து நம்மை
காப்பாற்ற வேண்டும். முதல்ல அது வீட்டுக்குள்ள ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் அது வெளியில ஆரம்பிக்குது. இப்போ இங்க 2 வார்த்தையை உங்களுக்காக போட்டிருக்கேன். உங்க வலது புறத்துல ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். அது என்ன பேட்டர்ன்ல இருக்கு? சும்மா டைப் பண்ணி போடுங்களேன். என்ன பேட்டர்ன்ல இருக்கு? ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். அவ்வளவுதான். சிவி ஒரு ஸ்பேஸ் விட்டு சி, இல்லைன்னா சிவி பிளஸ் ஒரு சி போட்டுக்கோங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? முதல்ல இப்பு பிளஸ் ஆ, அப்புறம் வந்து ர் அப்படி இருக்கு இல்லையா? இப்பு பிளஸ் ஆ, ஒரு இர் இருக்கு. அப்ப எப்படி எது எழுதலாம்? வார்த்தை மாத்திரம். அப்போ அழகா போட்டுட்டீங்க, பர் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்க. பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. வெரி குட். பர். அப்போ இப்பு பிளஸ் ஆ, ஒரு இர், பர். பா இர், பர். இப்போ பர் அப்படின்னா என்னன்னா, அங்க கீழே படத்தை பாக்குறீங்க. ஒரு வீடு இருக்கு, அப்புறம் வந்து ஒரு தலை இருக்கு. வீடு தலை, வீடு தலை இருக்கு. இன்னும் அதிகப்படியா போனா 3 ஆணிகள், ஒரு கிரீடம், ஒரு தலை இருக்கு. சரியா? சாதாரணமா பார்க்கும் பொழுது ஒரு வீடும் ஒரு தலையும் இருக்குது. அந்த இர்ன்ற எழுத்து, ரேஷ் அப்படின்ற எழுத்துக்கு என்ன அர்த்தம்னா தலைன்னு அர்த்தம். தலைமை, ஹெட் அப்படின்னு அர்த்தம். அங்க ஒரு தலை இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்துருவோம். அதுவும் சிவி பேட்டர்ன்ல தான் இருக்கு. இன்னொரு வார்த்தை உங்களுடைய இடது புறத்துல. அது என்ன இருக்கு? இப்பு பிளஸ் எய் இருக்கு, அப்புறம் ஒரு இன் இருக்கு. சோஃபித் நூன் இருக்கு. இங்கதான் என்ன பண்றோம்? இந்த ஃபைனல் ஃபார்ம்ல எழுத்த பாக்குறோம். இன்னு உங்களுடைய அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா அந்த இன்னு கிட்ட 2 இருக்கும் இல்லையா? 2 எழுத்து இருக்கும். அதாவது நூன் என்ற எழுத்து ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலோ இடையிலோ வந்தா சின்னதா வரும். ஒரு வார்த்தையின் கடைசியில வந்தா இப்படி நீளமா வரும். சோஃபித் லெட்டர்னு சொல்லுவாங்க. ஃபைனல் ஃபார்ம் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க முறையா ஒரு ஃபைனல் ஃபார்ம் லெட்டர் நம்ம பார்க்கிறோம். இன்னு அப்படின்ற எழுத்து இது இடையில வந்தாலோ ஒரு வார்த்தையின் முன்னால வந்தா சின்னதா இருக்கும். ஆனா கடைசியில வரும்போது நீட்டமா ஒரு வாலோட இருக்கும். சோஃபித் லெட்டர்னு சொல்லுவோம். இது அப்படியே வாசிக்க பார்க்கலாம். என்ன இருக்கு அப்படி வாசித்து பாருங்க பார்க்கலாம். அந்த வாசிக்கும் போது மாத்திரம் பெயின்னு வாசித்துறாதீங்க. அந்த எய் வந்து ரொம்ப ஷார்ட்டு. பெயின் அப்படின்னு தான் வாசிக்கணும். பெயின்னு வாசித்தரக்கூடாது. பெயின் அப்படின்னு வாசித்தரக்கூடாது. பென், பென், பென். அந்த ஈ வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். பெயின். அப்போ 2 வார்த்தையை பார்க்குறோம். இங்க இந்த 2வது வார்த்தையில வீடு ஒரு தலைப்பரட்டை, இல்லைன்னா ஒரு மீன் கொஞ்சு இங்க இருக்கு. ஒரு உயிர் இருக்கு. அது ஒரு உயிர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வீடு ஒரு உயிர். பென்னுனாலும் சன்னு தான், பர்ருனாலும் சன்னு தான். பர்ருனாலும் குமாரன் தான், பென்னுனாலும் குமாரன் தான். தமிழ் மொழி வேதாகமத்துல 2யுமே என்னன்னு தான் மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா மகன், குமாரன் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல சன்னு தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. பர்ருனாலும் சன்னு, பென்னுனாலும் சன்னு. ஆனா 2மே வேற வேற வார்த்தை. இது தமிழ் மொழியில நான் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது கண்டிப்பா இந்த வித்தியாசத்தை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அது என்னவோ மொழிபெயர்த்துட்டாங்க அப்படின்னு படிச்சுட்டு போயிடுவோம். அது என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியாது. மொழி தெரிந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியம். வேதாகமத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஹீப்ருவும் கிரீக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மொழி. இந்த 2 மொழியும் தான் தியாலஜிக்கலா உங்களை ஸ்டெபிளைஸ் பண்ணும். தியாலஜிக்கலா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவும். மொழி இல்லாம கற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய புரிந்து கொள்ளுதல் வந்து சரியா இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதனால மொழி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட அதை கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே எந்த மொழியை கற்றுக்கிட்டாலும் அது என்னது சொல்றது, சட்டிக்குள்ள போந்த ஈ மாதிரி. சரியா? சும்மா ஒய் 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 ஒயின்னு சத்தம் தான் வருந்தவரை, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? அதனால பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் மொழிகளை கற்றுக்கொள்வது வேஸ்ட்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது மொழிகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். அப்போ பர் அப்படின்னா குமாரன், பென்னுனாலும் குமாரன். அப்போ பர் அப்படின்னா வீட்டில் இருக்கிற தலைன்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற தலை. நிறைய குழந்தைங்க இருக்கும். ஆனா ஒரு குழந்தை தான் வீட்டவே காப்பாற்றி நடத்தும். அது குழந்தையா இருக்கலாம், கடைசி குழந்தையா இருக்கலாம். ஆனா ஒரு குழந்தை வீட்டை நடத்தும். உதாரணத்துக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு வீட்லயும் 6 பிள்ளை, 7 பிள்ளை, 8 பிள்ளைங்க இருப்பாங்க. அதுல ஏதோ ஒரு பிள்ளை தான் ரொம்ப கருத்தான பிள்ளையா இருந்து அந்த வீட்டுல இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் என்ன பண்ணும், கரை சேர்த்து அப்பா அம்மாவை காப்பாத்திருக்கும். சில வேளை அது பிள்ளையாவும் இருக்கும், சில வேளையில கடைக்குட்டி பிள்ளையாவும் இருக்கும். ஆனா மோஸ்ட் ப்ராபபிலி அது பிள்ளையா இருக்கிறது தான் பார்த்திருப்போம். சில வேளையில கடைசி பிள்ளை என்ன பண்ணா அப்படி குடும்பத்தை காப்பாத்திருக்க. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த குடும்பத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல. கல்யாணமே ஆகாம எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில வயசாகி போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு கமிட்மெண்ட். அப்போ ஒரு தலை, அந்த குடும்பத்துல
அந்த பிள்ளை தான் தலையெடுத்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறது. அப்போ அந்த பர் அப்படின்னா அதுவும் குமாரன் தான், ஆனா அது வீட்டுக்கு தலை. அந்த தலை தான் குடும்பத்தையே தலையெடுத்து காப்பாற்றி நடத்துகிறது. பென்னு அப்படின்னா என்னன்னா வீட்டுக்குள்ள இருக்கும் சந்ததி, வீட்டுக்குள்ள இருக்கிற சந்ததி. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற சந்ததி அப்படின்னா என்னது, நம்ம பிள்ளைங்களை என்ன சொல்றோம்னா, ஐயோ என்னோட சந்ததிப்பா அப்படின்னு சொல்றோம். என்னோட சந்ததி அது எதிர்கால சந்ததி அப்படின்னு சொல்றோம்ல, அதே போல அது சந்ததி. இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற சந்ததிக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற தலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருக்கிற சந்ததிக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிற தலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரெண்டுமே பிள்ளை தான், ரெண்டுமே குமாரன் தான், ரெண்டுமே சன்னு தான். ஆனா ரெண்டு சன்னுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்போ உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் போட்டிருக்கேன், பர் என்கிறதான அந்த வார்த்தையிலிருந்து. சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இங்க குமாரன்னு தமிழ் மொழியில போட்டிருக்கிறாங்க, ஹீப்ருல பர் என்ற வார்த்தையை போட்டிருக்காங்க. வீட்டின் தலை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, வீட்டினுடைய தலை. அப்ப வீட்டின் தலை அப்படின்னதுமே உங்களுக்கு ஞாபகம் வரும்னா இயேசு கிறிஸ்து தான் ஞாபகம் வரும். உண்மைதானே? அவர் தான் தலை. இந்த பூமி ஒரு வீடு, இந்த யூனிவர்ஸ் ஒரு வீடு. இந்த வீட்டோட தலை யாருன்னா இயேசு. இந்த பூமிக்குள்ள யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தர் யாருன்னா இயேசு. ஏனென்றால் அவர் மூலமாக அவருக்கென்று அவராலும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவராலே இல்லாமல் வேறு எவராலும் ஒன்றும் இந்த உலகத்தில் உண்டாக்கப்படவில்லை. எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் தான். அவருக்கென்றும் அவருக்காகவும் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவரை கொண்டுதான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த யூனிவர்ஸோட, இந்த உலகத்தோட, நம்முடைய வீட்டோட தலை எப்பொழுதுமே யாரு அப்படின்னா இயேசு. அதாவது இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு சிலர் வீட்டில் போட்டிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சிலர் வீட்டுல பெரிய வாசகங்களை போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் வீட்டுல இருக்குன்னு தெரியல, பட் அந்த வாசகத்தை பார்த்தவங்க எல்லாமே இருப்பீங்க. முதல்ல இதை அக்னாலஜ் பண்ணோம். கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம முதல்ல இதை நம்ம என்ன பண்ணணும்னா அக்னாலஜி பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். எப்படின்னா நம்முடைய வீட்டின் தலைவர் அவர்தான், இந்த உலகத்தின் தலைவர் அவர்தான், இந்த யூனிவர்ஸோட தலைவர் அவர்தான், என்டையர் கேலக்சியோட தலைவர் அவர்தான். அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அப்படி அன்றைய காலகட்டங்களிலே வீட்டில் இருக்க ஒரு பிள்ளை எல்லா தன்னுடைய சகோதர சகோதரிகளை அது கரையேற்றினது உண்மை என்று சொன்னால், அதைவிட மேலான ஒரு பிள்ளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துவானவராயிருக்கிற நம்முடைய மேசியா. எப்படி நம்ம வீட்டில் ஒரு தலை நம்மளெல்லாம் கரை சேர்த்ததோ, அதை விட நம்மை கரை சேர்த்து பரலோக ராஜ்யம் கொண்டு போவதற்கான அந்த பணியில நம்மை இணைத்து நம்மையும் நம்மோடு இருக்கிறவரையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை அவருடையது. அந்த வேலையை செய்வதற்கு நம்மையும் அழைத்திருக்கிறார். அப்போ அவர் பர்ரு, அவருக்குள்ள நாமும் என்னவா இருக்கிறோம்? இன்னைக்கு பர்ரா இருக்கோம். நாமும் குமாரர்களும் குமார்த்திகளுமா இருக்கிறோம். அப்ப நாம பலரை நீதிக்குட்படுத்த வேண்டிய வேலையை செய்ய வேண்டியவர்கள். ஒண்ணு. அடுத்தது, அவர்தான் எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தர், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், அவர் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. எனவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டுக்கு அவர்தான் தலைனா தலைக்கிட்ட சொன்னா போதும், தலைக்கு தெரியப்படுத்தினா போதும். நம்ம தலைக்கு தெரியப்படுத்துறதை விட்டுட்டு வாளுக்கும் தோளானுக்கும் துருத்திக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தெரியப்படுத்திட்டு இருக்கிறோம். அதை நிறுத்திட்டா போதும், நம்முடைய வாழ்க்கை இனிமையான அனுபவமாக இருக்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்களா? ஓகே. அதே போல ஊழியக்காரர்களா இருந்தீங்கன்னா உங்க சபையோடைய பிரச்சனைய யார்கிட்ட தான் சொல்லணும்னா இந்த பர்ரு கிட்ட சொன்னா போதும். நாம யார்கிட்ட போய் சொல்றோம்? வக்கீல்கிட்ட போய் சொல்றோம், அரசியல்வாதிகிட்ட போய் சொல்றோம், பெருந்தலைவர்கள்ட்ட சொல்றோம், அதிகாரிகள்கிட்ட போய் சொல்றோம். ஒரு சுக்கும் நடக்காதுங்க. பர்ரு தாங்க எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவர் தாங்க எல்லாவற்றையும் நிலைநிறுத்துகிறவர். அவர்கிட்ட சொன்னா சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய அத்தனை அதிகாரமும் வல்லமையும் ஆளுகையும் அவரிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. நமக்காக பின்னணியிலே செயல்படுகிறவர் அவர்தான். ஸோ எல்லாவற்றையும் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற அந்த வாக்குத்தத்த வசனத்தை, அந்த வேத வசனத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் மாறிவிட்டது. சபையை காப்பாற்றுவதற்கு தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள், அரசியல்வாதிகள் தேவைப்படுகிறார்கள், அமைப்புகள் தேவைப்படுகின்றன. நகரத்தை கர்த்தர் காவாராகில் காவலர்கள் விழித்திருப்பது விருதா. எனவே நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது.
எந்த தலைவர்கள் உலக பிரகாரமாக யாரிடத்திலும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்துல எல்லாவற்றையும் சீராய் சிறப்பாய் நடத்தி நம்மளை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு கிறிஸ்துவினுடையது. நம்ம வீட்டில் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும், நம்ம வீட்டு யார் போனாலும் போகாவிட்டாலும், கடமையை செய்ய தவறினாலும் தவறாவிட்டாலும் நாம் வாழ்வதை ஒருவராலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஒரு ஆளிலையோ சொல்லுவீங்க, நீங்கள் வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது. உங்க பர்ரு யாருன்னா இயேசு, உங்க தலை யாருன்னா இயேசு. எனவே இதை மனதில் வைத்துக் கொண்டால் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்போ பர் அப்படின்றது ஒரு முக்கியமான பதம். இங்கே சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம். நிறைய இடத்துல இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக மாத்திரம் ஒரு வசனத்தை போட்டிருக்கேன். அறிவாளி பிள்ளைங்க தேடி கண்டுபிடித்துக் கொள்ளுங்க, கற்றவங்களுக்கு உதவி செய்வாராக. அதே போல இந்த பென் அப்படின்ற வார்த்தைக்கு வருவோம். ஏசாயா 7:14 வாசிக்கும் பொழுது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இங்க பென் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கே குமாரன் என்று சொல்லும் பொழுது பர் என்ற வார்த்தை, இங்கே குமாரன் சொல்லும் பொழுது பென் என்ற வார்த்தை இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ 2 வசனத்தை ஒரே மாதிரி வாசிச்சுட்டு போயிடலாமா அப்படின்னா வாசிட்டு போக முடியாதுங்க. அந்த வசனத்தினுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க வேற, அந்த புரிந்து கொள்ளுதல வேற, இந்த வசனத்துடைய புரிந்து கொள்ளுதல வேற. இங்கே ஒரு சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததியில் நாமும் இருக்கிறோம், நாமும் அவருடைய சந்ததியா இருக்கிறோம். அங்க தலையா இருக்கிறாரு, இங்க வந்து என்னவா இருக்கிறாரு, சந்ததியா இருக்கிறாரு. அந்த சந்ததி யாருன்னா நீங்களும் நானும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சே? புரிஞ்சவங்களாம் ஒரு ஆள் இல்லையா சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய சன்னிதானத்துல நாம சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு காரியம். அப்போ பென் என்பது வீட்டில் இருக்கும் சந்ததி. இப்போ நாம் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல தான் வம்ச வரலாறு பட்டியல் தேவை. அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டுல நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மறுபிறப்படைந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துவின் சந்ததிகளாக இருக்கிறோம். நாம் பிதாவுக்கு அவர் மூலமாக குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். நாம் பிதாவுக்கு சந்ததிகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சந்ததி, கிறிஸ்துவின் வம்சாவளிகளாய் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சே? ஆமா. அப்போ இந்த பென்னு வந்து சந்ததி. அப்போ பர்ரு பென்னு ரெண்டும் முக்கியம். அல்ல, பர்ரு என்பது தலை, பென் என்பது சந்ததி. இப்ப கிறிஸ்துவானவருக்கு இந்த 2 பதங்களுமே வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியம். ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா பர்ரும் பென்னு போட்டிருக்கேன். இந்த பர்ரும் பென்னு எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அப்போ இதுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் அப்படிதான் குடும்பத்துக்கு பர்ரா இருக்கலாம், பென்னாவும் இருக்கலாம். யாருக்கு தெரியும், உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பெண்ணா இருக்கலாம், நீங்க தான் பர்ரா இருக்கலாம். கர்த்தர்கிட்ட நீங்க தான் கேட்கணும். சமுதாயத்துல உதாசீனப்படுத்தப்பட்ட பாத்திரமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பர்ரா பயன்படுத்துவார். ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க மேல எந்தவித மதிப்பு இல்லை அப்படின்னா உங்க மூலியமா தான் ஒரு சந்ததி உருவாகி இந்த தேசத்துல உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பெயரை உண்டாக்கும். அப்போ இந்த பர்ரும் பென்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆதியாகமம் 1:1 போன முறை நம்ம பார்த்தோம். பெரேஷித் அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்தோம். இந்த பெரேஷித்ன்ற 6 எழுத்து வார்த்தையில இங்க என்ன பண்ணிருக்கேன், கலர் கோடிங் போட்டிருக்கேன் உங்களுக்காக. பாத்தீங்கன்னா இங்க முத எழுத்து, கடைசி 2 எழுத்து பெய்த். அந்த பெய்த்துக்கான 3 எழுத்து இருக்கு. பெய்த் உள்ள இருக்கு, பெய்த் இருக்கு. அப்புறம் மிச்சம் 3 எழுத்து பச்சை கலர்ல போட்டிருக்கேன். ரேஷு, ஆலஃபு, ஷீன் என்ற 3 எழுத்து. அப்போ கீழே 3 எழுத்து, அந்த கடைசி 3 எழுத்து பெய்த்து, நடுவில் இருக்கிற பச்சை எழுத்து ரோஷ் அப்படின்னு வாசிக்கணும். ரோஷ் அப்படின்னா ஹெட், தலைன்னு அர்த்தம். தலை, வீட்டினுடைய தலை. பெரேஷித் அப்படின்னா ஆதியிலே, ஆதியிலே உள்ளே தேவனுடைய குமாரனுடைய கை சிலுவையில அறையப்பட வேண்டும் அப்படிலாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பெரேஷித்னா வீட்டுக்குள்ள இருக்கிற தலை, இந்த யூனிவர்ஸோட தலை, பரலோகத்தோடைய தலை, நம்முடைய தலை, நம்முடைய வீட்டின் தலை யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கொண்டும் அவர் மூலமாகவும் தான் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிப்பில் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் மேலானவர்.
சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் தமது ஒரே பேரான குமாரனை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் தான் ரோஷ், தலை. அந்த தலையை வச்சுதான் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அது உண்மை என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் அத்தனை ஆசீர்வாதங்களையும் குமாரனை கொண்டுதான் செய்வார். குமாரனை வைத்தே செய்வார். இது ஏன் சொல்லி கொண்டிருக்கிறேன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு வேறு விதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதாவது உபதேசங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிதா தான் பெரியவர் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம். ஒரு இடத்துல பரிசுத்தாவியானவர் தான் பெரியவர், அவர்கிட்ட தான் நம்ம போகணும், பிதாவும் வேண்டாம் குமாரனும் வேண்டான்னு ஒரு கும்பல். இன்னொரு பக்கம் குமாரன் மாத்திரம்தான் முக்கியம், பிதாவும் தேவையில்லை பரிசுத்தாவியானவரும் தேவையில்லைன்னு நிறைய தன் தோண்டித்தனமான கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுகிறதான பெந்தைகோஸ்தே இயக்கங்களிலிருந்து பெரிய சபைகளிலிருந்து பிரிந்து வந்த பிரிவினை சபைகள், கல்ட்டுன்னு சொல்லுவோம், நிறைய வந்திருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். யாரை கொண்டு? யார் மூலமாக? நான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால். அதே போல நாமும் வாழ்வதற்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பு தேவை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு தேவை, குமாரனுடைய வழி நடத்துதல் நமக்கு தேவை. அப்போ திரியேக தேவனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை விட்டு ஒன்று அல்ல என்ற உலகம் சொல்கிற மாதிரி அல்ல. நம்முடைய சரீரத்துல ஆவி முக்கியமா, ஆத்மா முக்கியமா, சரீரம் முக்கியமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? 3 தான் முக்கியம், ஒன்னு இல்லைன்னா ஒன்னு இல்லை. அதே போல நம்முடைய தெய்வத்துவத்துல திரியேக தேவனாய் இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திட்டத்துல குமாரனை கொண்டுதான் பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். அவர் மூலமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இது அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பெரேஷித் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற தலை, ரோஷ். அந்த ரோஷ் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பர், 3 ஆணிகளால் சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த தலை, எல்லாவற்றிற்கும் தலை, எல்லாவற்றிற்கும் மேலானவர். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அடுத்தது இங்க 2 வார்த்தையை உங்களுக்காக போட்டிருக்கேன். பெத்துல வருகிறதான 2 வார்த்தை. ஒரு வார்த்தையில முதல்ல பெத் இருக்கு, 2வது வார்த்தையில கடைசியில பெத் இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணுங்க, 2 வார்த்தையும் என்ன பண்ணுங்க, சிவி பேட்டர்ன் போட்டுக்கொள்ளுங்க. மொத வார்த்தைய சிவி பேட்டர்ன் போட்டுக்கொள்ளுங்க. இங்க என்ன உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்னா, மொத எழுத்து மேல புள்ளி வச்சிருக்கு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற உயிர் எழுத்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி இருக்குன்னா, அந்த உயிர் எழுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரல இல்லையா? இப்ப என்ன பண்ண போறோம், இது 2ஐயும் இன்னொரு பேஜ்ல பார்க்க போறோம். சிவி பேட்டர்ன் மாத்திரம் போட்டுட்டீங்கன்னா இப்போ ஈஸியா இருக்கும். சிவி பேட்டர்ன் மாத்திரம் பார்த்துக்கொள்ளுங்க. 2 சிவி பேட்டர்னும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சிவி தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், உங்க சார்ட் இருக்குல்ல, அந்த சார்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 3வது சார்ட்டை எடுத்துக்கொள்ளுங்க. இதுல 24வது எழுத்து, 3வது சார்ட்ல 24வது எழுத்துக்கு கீழே என்ன பண்ணுங்கன்னா எழுதுங்க. என்னன்னு எழுதணும்னா கு 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 அப்படின்னா GU. தமிழ்ல இக்கு பிளஸ் கு, ஆனா கு அப்படின்னு படிச்சிடக்கூடாது. கு 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 இக்கு பிளஸ் கு போட்டுக்கோங்க. அந்த கு அப்படின்னு படிச்சிடக்கூடாது. கு 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 கூகுள் அதுல வர கு வருது பாருங்க. கூகுள் அதுல வர கு கு கு, அந்த கு கூகுள் கு 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 கூகுள் அப்படின்ற வர கு 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 கு. அது எப்படி எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரொனன்சியேஷன் மற்ற மொழியில இல்ல, தமிழ்ல இல்ல, எஸ்பெஷலி தமிழ்ல இங்கிலீஷ்ல இல்ல. கு 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 24 கு 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 24 கு 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 கு. கூகுள்ல வர கு கு குல் குல் கு கு. ஜியு தமிழ்ல என்ன போட்டுக்காங்க, இக்கு பிளஸ் கு போட்டுக்கோங்க. ஆனா சொல்லும் போது இக்குன்னு படிச்சிடாதீங்க, கு 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 கு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். ப்ரொனன்சியேஷன் என்ன பண்ணணும்னா எழுதி வச்சு வாசிக்கலாம் முடியாது. அதை என்ன பண்ணணும்னா பை ஹார்ட் பண்ணணும், மெமரியில தான் ஏத்தணும், வேற வழியே இல்லை. எழுதி வச்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கே தப்பா தான் படிப்பீங்க. மனசுல ஏத்தினா மாத்திரம்தான் சரியா வாசிக்க முடியும். இல்லைன்னா இக்கு அப்படின்னு நாளைக்கு வாசிச்சுட்டு என்ன இந்த வார்த்தை எப்படி சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்லுவீங்க, மறந்துடுவீங்க. மனசுல வச்சுக்கோங்க கு 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 கு. ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும் நிறைய எழுத்துக்களை சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கேப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நம்ம பார்த்துருவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 4வது சார்ட் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா 3வது எழுத்து பாத்தீங்கன்னா ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ
இங்கிலீஷ் ஏ, தமிழ்ல ஏ ஏ ஏ, எப்படி இல்ல வர ஏ ஏ ஏ ஏ போட்டுக்கோங்க. மூணாவது வந்து ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ, மூணாவது வந்து ஏ போட்டுக்கோங்க. சரியா? அடுத்தது ஆறாவது இருக்கு பாருங்க, அது வந்து ஓ. இங்கிலீஷ்ல ஓ போட்டுக்கோங்க, தமிழ்ல ஓ போட்டுக்கோங்க. ஓ ஓ. ஆறாவது வந்து ஓ அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்ப இன்னைக்கு எதெல்லாம் பார்த்திருக்கோம்? மூணாவது ஆறாவது பாக்குறோம், அப்புறம் 12வது பார்க்க போறோம். அப்ப மூணாவது எழுதிட்டீங்க ஏ, ஆறாவது எழுதிட்டீங்க ஓ, அப்புறம் 12வது இருக்கு பாருங்க, அது வந்து ஊ. 12 வந்து ஊ, 2 ஓ போட்டுக்கோங்க இங்கிலீஷ்ல எழுதுறவங்க. தமிழ்ல ஊ ஊ, நெடில் ஊ, ஊர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஊர், ஊறுகாய் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு ஊ ஊ ஊ. அப்ப இன்னைக்கு எதை பார்த்திருக்கிறோம்? மூணாவது ஏ, ஆறாவது ஓ, 12வது ஊ. ஓகே, மூணாவது ஏ, ஆறாவது ஓ, 12வது ஊ. அப்படின்னா பெரிய ஊ நினைச்சுக்க கூடாது. நம்ம ஊன்னு போட்டனால ஊவும் கிடையாது, அது ஊவும் கிடையாது. சரியா? அதுக்கு நடுவில் இருக்கிறது. அதனால நீங்க அது எழுதும் போது எழுதிக்கொள்ளுங்க, வாசிக்கும் போது நான் சொல்லித்தரேன். மூணாவது ஆறாவது 12வது பார்த்திருக்கோம். 3 உயிர் எழுத்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பார்த்திருக்கோம். மூணாவது ஆறாவது 12வது எழுதிட்டீங்களா? சரி, இப்ப என்ன பண்ணுவோம்னா போவோம். இப்ப பாருங்க, மத சிவி இப்பு பிளஸ் ஓ, மேல புள்ளி வச்சிருக்கனால ஓ, இப்பு பிளஸ் ஓ. ரெண்டாவது சிவி வந்து கு பிளஸ் ஏ, இக்கு பிளஸ் ஏ, அப்புறம் இர், சிவி சிவி சி இருக்கு. மத சிவி இப்பு பிளஸ் ஓ, ரெண்டாவது சி இக்கு பிளஸ் ஏ, மூணாவது சி வந்து அப்ப என்ன எழுதி அப்படி டைப் பண்ணி போடுங்க பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது மொத எழுத்து இருக்குல்ல, அந்த எழுத்து என்னன்னா ஆயின்னுவாங்க. இந்த எழுத்து வந்து ஒரு கட்டரல் சவுண்டு, அதனால அதுக்கும் உச்சரிப்பு இல்லை. ஒரு இடத்துல மாத்திரம் உச்சரிப்பு இருக்கு. அந்த எழுத்தை சொல்லித்தரும் போது அதை நான் சொல்லித்தரேன். ஆனா அந்த மொத எழுத்து, ரெண்டாவது வார்த்தையில மொத எழுத்து இருக்குல்ல, அதுவும் வந்து என்ன ஆல்மோஸ்ட் வந்து கட்டரல் சவுண்டு, சத்தம் இருக்காது. ஓகே, அதுக்கு சத்தம் இருக்காது. கட்டரல் சவுண்டு, தொண்டைக்குழியில நிற்கக்கூடிய சத்தம். அதனால அது இங்க வந்து சத்தம் இல்லாத எழுத்தா இருக்கு. ஆனா இதுக்கு சத்தம் இருக்கு. அத பின்னாட்களில் ஆயின் நடத்தும் போது நான் சொல்லித்தரேன். இன்னைக்கு இது சைலண்ட், சத்தம் இல்லை, சத்தம் இல்லாத எழுத்து. அப்போ கீழே இருக்க உயிர் எழுத்து மாத்திரம் தான். சிவி சிவி சி இருக்கு. அப்போ முதல் சிவி வந்து அந்த ஆயினுக்கு சத்தம் இல்லாதனால கீழே இருக்க உயிர் எழுத்து மாத்திரம் ஏ. அப்புறம் ரெண்டாவது சிவி இரு பிளஸ் ஏ. அப்புறம் வந்து இவ்வு இவ்வு இவ்வு, பெத்து உள்ள புள்ளி இல்ல, இவ்வு 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 இவ்வு, 2 உதடும் தொட்டு இவ்வு 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 இவ்வு. அப்ப என்ன பண்ணலாம், அத எழுதிக்கொள்ளுங்க. இங்க உங்களுக்காக என்ன பண்ணிருக்கேன், மேல அந்த கூஃப் என்ற எழுத்து கீழே ஒரு பிக்டோகிராஃப் போட்டிருக்கேன். ஸ்கிரீன்ல தெரியுது, பிக்டோகிராஃப் போட்டிருக்கேன். அந்த பொக்கேர் அப்படின்னு எழுதிருக்கீங்க இல்லையா, பொக்கேர் அப்படின்னு எழுதிருக்கீங்க. பொக்கேர், பொக்கேர் கீழே அந்த கூஃப் என்ற எழுத்து கீழே ஒரு கோடு போட்டு நடுவில் ஒரு வட்டம் போட்டிருக்கேன். அப்படின்னா சூரிய உதயம், சன் அட் ஹரைசோன் அப்படின்வாங்க. சூரிய உதயம் ஒரு மீனிங், நிறைய இருக்கு நொட்டாரிக்கன்ல, ஒரு மீனிங் சூரிய உதயம். அடுத்தது பாத்தீங்கன்னா பெத்துனா உங்களுக்கு தெரியும், வீடு, சூரிய உதயம், தலை. அப்போ வீட்டுக்கு தலையா ஒருத்தர் இருந்தாருன்னா சூரியன் உதிச்ச உடனே அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுவார். பொக்கேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காலைன்னு அர்த்தம். காலை, மார்னிங். பொக்கேர்னு என்னங்க, காலை. காலைன்னா என்னன்னா சூரியன் உதித்த உடனேயே வீட்டை விட்டு புறப்படுதல். இங்க பாத்தீங்கன்னா அந்த தலை வந்து வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி இருக்கு பாருங்க. வீடு, சூரிய உதயம், தலை. சூரியன் வீட்டுக்குள்ள சூரிய ஒளி பட்ட உடனேயே, சூரியன் உதித்த உடனேயே தலையோட வேலை வெளியே தான். அப்படின்னா வெளியே போய் என்ன பண்ணும், சம்பாதித்து குடும்பத்துக்கான எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். தலையோட வேலை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு வேலை அப்பா அம்மா இருக்கிற வீட்டில் இருந்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா அப்பா தான் அங்கே வீட்டில் தலையா இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க குடும்பத்துக்கு பெரியவங்க ஆயிட்டீங்கன்னா நீங்க தலையாயிருவீங்க. அப்ப தலையோட வேலை என்னன்னா சூரியன் உதிச்ச உடனேயே பெட்ல தூங்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது சொல்லுது. பொக்கேர், காலை என்பது வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம்.
கீழே எர்ரவ் அப்படின்னு வாசித்தீங்களே, எர்ரவ் எர்ரவ்னா மாலைன்னு அர்த்தம், ஈவினிங்னு அர்த்தம். அப்போ அங்க கீழே போட்டிருக்கேன், ஆயின்னா கண்ணு, ரேஷுனா தலை, பெத்துனா வீடு. சாயங்காலம் ஆச்சுன்னா கண்ணு நேரம் எங்க போயிடணும், வீடை பார்த்து நோக்கி வந்துடணும், வீட்டுக்குள்ள வந்துடணும். சூரியன் மறைந்தால் வீட்டுக்குள்ள வருவது மாலை, சூரியன் உதைத்தால் வீட்டை விட்டு வெளியே போவது காலை. நமக்கு காலை மாலைனா விளக்கணும். காலைனா சூரியன் உதிச்சா வீட்டை விட்டு வெளியே போயிடணும், தலை. சூரியன் மறைஞ்சா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்குள்ள வந்துடணும். கண்ணு பார்த்து என்ன பண்ணணும், தலை நேரம் வீட்டுக்கு வந்துடணும். இதுதாங்க நாட்டு நடப்பு, தெய்வ திட்டம் அதுதான். அப்ப வீட்டுக்குள்ள எப்ப இருக்கணும், எப்ப இருக்கக்கூடாது. வீடு என்பது பகலில் இருக்க வேண்டிய இடம் அல்ல. அது வீட்டில் மற்றவங்க இருப்பாங்க, பெண் இருக்கும், ஒருவேளை வேறெல்லாம் இருப்பாங்க, பாட் பிள்ளை இருப்பா, சகோதரி இருப்பாங்க, ஆக்கோட் இருப்பாங்க, ஆக் அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், எவ்வளோ இருப்பாங்க. ஆனால் தலை இருக்கக்கூடாது. தலை எப்பொழுதுமே சூரியன் உதித்தால் வெளியேவும், சூரியன் மறைந்தால் வீட்டுக்குள்ளேயும் வந்துடணும். ஆனால் இன்னைக்கு எதிராக எப்படி இருக்குன்னா, சூரியன் உதிச்சா வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியது, சூரியன் மறைஞ்சது வீட்டு விட்டு வெளியே போயிட வேண்டியது. இன்னைக்கு ரிவர்ஸா இருக்கு. சில பேர் சூரியன் உதித்தால் என்ன, சூரியன் மறைந்தால் என்ன, வீட்டு பக்கமே தலை காட்டுறது இல்லை, பொறுப்பு இல்லாதவர்களா இருக்கிறாங்க இல்லையா. அப்போ பைபிள் நமக்கு அழகா சொல்லி தருகிறது, ரெண்டே வார்த்தை, பொக்கேர் எரவ். பொக்கேர்னா காலை, எரவ்னா மார்னிங். காலை வந்தா வீட்டை விட்டு வெளியே போயிடணும் சூரியன் உதிச்சா, மாலை வந்தா நேராக கண்ணு வீட்டை பார்த்து வீட்டுக்குள்ள வந்துடணும். இரவுல வெளியே தங்குறவனும் காலையில வீட்டில் தங்குறவனும் தரித்திரத்தை கொண்டு வருவான் அப்படின்றது யூதர்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. சரியா, இன்னைக்கு அதுதான் உண்மை இல்லையா. வீட்டெல்லாம் பெருக்கி விளக்க பற்ற வச்சதுமே எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அந்த காலத்துல ஈவினிங்ல தான் ஒரு டே ஆரம்பிக்கும். தமிழர்களுக்கும் சரி யூதர்களுக்கும் சரி ஈவினிங் தான் புதிய நாள் ஆரம்பிக்கும். விளக்க பற்ற வச்சிருவாங்க, வீட்டெல்லாம் பெருக்கி விளக்க பற்ற வச்சிருவாங்க. அப்போ எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. காலையில விளக்க அணைச்சிருவாங்க, ஏன்னா சூரியன் உதிச்சிரும், உதிச்ச உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடும். வீட்டில் விளக்கு அணைஞ்சா வெளியே போயிடணும், வீட்டில் விளக்கு பற்ற வச்சா வீட்டுக்குள்ள வந்துடணும். இதெல்லாம் ஒரு அருமையான தெய்வ திட்டங்க. அப்போ பொக்கேர் எரவ், பொக்கேர் எரவ் முக்கியமான 2 விஷயங்களை நம்ம பார்த்தோம், காலை மாலை. இப்போ என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்காக 2 வார்த்தையை போட்டிருக்கேன். திரும்பியும் 2வது மாத்திரம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தெரியாது இல்லையா, அது என்ன அப்படின்ற அந்த இது தெரியாது இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த 2வது வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்ன நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுவோன்னா, அதையும் நம்ம போய் பார்த்துருவோம். இந்த ஸ்க்ரீன்ல போயிருங்க, 3வது அந்த இடத்துக்கு போயிருங்க. அதுல போயிட்டு 12வது எழுத்து இருக்கு பாருங்க, அங்க கீழே எழுதிக்கோங்க. 12வது எழுத்து எழுதிக்கோங்க. என்னன்னா இட்டு, புட்டுல வர இட்டு, புட்டுல வர இட்டு, இட்டு 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 டா போட்டு புள்ளி, இட்டு 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 புட்டு, இட்டு. இங்கிலீஷ்ல இட்டு போட்டுக்கோங்க, டீ போட்டுக்கோங்க, இட்டு, ஐடி இட்டு. இங்கிலீஷ்ல ஐடி போட்டுக்கோங்க, இட்டு போட்டுக்கோங்க. தமிழ்ல புட்டுல வர இட்டு, புட்டு இட்டு. சரியா, இப்ப என்ன பண்ணுவோம்னா, இட்டுன்னு எழுதிட்டீங்களா, இப்ப போயிடுவோம். இப்போ சிவி பேட்டர்ன் போட்டுக்கோங்க. என்ன சிவி பேட்டர்ன்ல இருக்கு, எனக்காக போட்டு காமிங்களேன். சிசிவிசி அப்படின்னு இருக்கு, சிசிவிசி. இட்டு ஓ இவ் இருக்கு இல்லையா, இட்டு ஓ இவ். அப்போ டோவ், என்னங்க டோவ், டோவ். இட்டு ஓ இவ், டோவ். கூட்டி படிச்சா டோவ். முதல்ல மேல இருக்கிறது பொக்கேர் டோவ். 2வது இருக்குது ஏ ரே இவ் டோவ், எரெவ் டவ். பொக்கேர் டவ், எரெவ் டவ். சூப்பரா போட்டீங்க. இப்போ டவ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குட்னு அர்த்தம், குட் நல்லதுன்னு அர்த்தம், நல்லது குட் அப்படின்னு அர்த்தம். டவ். ரா அப்படின்னா ஈவில், டவ்னா குட். அப்ப இங்க டவ் தான் இருக்கு, ரா பின்னால பார்க்கலாம். டவ் அப்படின்னா குட்னு அர்த்தம். அப்போ பொக்கேர் டவ் அப்படின்னா, பொக்கேர் அப்படின்னா காலை, டவ்னா நல்ல அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பொக்கேர்னா மார்னிங், டவ்னா குட். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சொல்றோம் இல்லையா, அந்த குட் மார்னிங் தான் பொக்கேர் டவ், குட் மார்னிங். ஆனா ஹீப்ரூல ரிவர்ஸ்ல இருக்கும். குட் மார்னிங் நம்ம சொல்லுவோம், ஆனா ஹீப்ரூல ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குட் மார்னிங் இங்க என்ன, பொக்கேர் டவ், ரிவர்ஸ்ல இருக்கும், பொக்கேர் டவ். சரி, அப்போ காலைக்கு பொக்கேர் டவ். இனிமேல் என்ன பண்ணிடுவீங்க, சாயந்தரம் கிளாஸ்க்கு வரும்போது கீழே இருக்கிறத சொல்லுங்க, எரவ் டவ்.
எரவ்டவ், குட் ஈவினிங். அப்போ அடுத்த வாரத்துல கிளாஸ்க்கு வரும்போது ஷலோம் எரவ்டவ் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகே, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? சூப்பர். சரியா, அடுத்த வாரம் கிளாஸ்க்கு வரும்போது ஷலோம் சொல்லி எரவ்டவ் சொல்லிடணும். சரியா, அப்புறம் அடுத்த வாரம் குட் நைட் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த வாரம் அதை அப்படி லெட்டர்லாம் போட்டு குட் டேனா என்ன எல்லாம் பார்த்துருவோம். இப்போதைக்கு இன்னைக்கு எரவ்டவ், அப்போ குட் ஈவினிங். அப்போ அடுத்த வாரம் ஷலோம் எரவ்டவ் அப்படின்னு எல்லாம் நீங்க சொல்ல போறீங்க. நான் என் காதுல கேட்க போறேன். அப்போ ஒரு பயிற்சி. சூப்பர் இல்லையா? அப்போ பொக்கேர்டவ் எரவ்டவ், பொக்கேர்டவ் எரவ்டவ். குட் மார்னிங், குட் ஈவினிங். காலை வணக்கம், மாலை வணக்கம். ஆனா வணக்கம் தான் நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அப்போ நல்ல காலை நல்ல மாலை அப்படின்னு சொல்லணும். தமிழ்ல அப்படி வராது இல்லையா? அப்போ காலை வணக்கம் மாலை வணக்கம் தான் நமக்கு தமிழ்ல. அதில் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது நீங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்கன்னு தெரியும். நல்ல காலை நல்ல மாலைன்னு அப்படின்னா எல்லா நாளும் கெட்ட நாளா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிலாசபிக்கல் தாட்டு. இப்போதான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இங்கிலீஷோட பிலாசபிக்கல் தாட்டு வேற, தமிழோட பிலாசபிக்கல் தாட்டு வேற. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஹீப்ரோடைய அந்த லாஜிக்கல் திங்கிங் பாருங்க, வேற லெவல். என்ன இருக்கு? பொக்கேர் டவுனா யாரை பார்த்து சொல்லணும்? காலையில வீட்டை விட்டு வெளியே வந்தவங்களை பார்த்து சொல்லணும். 11 மணிக்கு வெளியே வரவங்களை பார்த்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 12 மணிக்கு வரவங்களை பார்த்து சொல்ல முடியாது. பொக்கேர் டவ், வீட்டை விட்டு புறப்பட்டாருன்னா அவர் தலை. சரி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி யோசித்து கற்பனை பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்களுக்கு புரியும். நம்ம உள்ள போயிடுவோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியதை பார்த்துறோம். அப்ப 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம், பொக்கேர் டவ், எரவ்டவ். அடுத்தது 2 எழுத்து இருக்கு. இல்லு இவ் இருக்கு. இல்லு கீழே ஒரு எய் இருக்கு. இந்த பேட்டர்னை முதல்ல டைப் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு 2 எழுத்து தான், டப்புன்னு அப்படியே போட்டுருங்க. சிவி பேட்டர்ன் போட்டுருங்க. அதே போல டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லிட்ரேஷன் போட்டுருங்க. டிரான்ஸ்லிட்ரேஷன் தமிழ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லிட்ரேஷன் போட்டுருங்க. பேட்டர்ன் போட்டுட்டு அப்படியே போட்டுருங்க. ஏன்னா அது ஒரு ஃபார்முலாவா இருக்கட்டும். எப்பவுமே சிவி பேட்டர்ன் மறந்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், இந்த முதல் லெவல் முடிக்கிற வரைக்கும், இந்த 22 எழுத்துக்கள்ல நம்ம முடிக்கிற வரைக்கும் அந்த சிவி பேட்டர்ன் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க விட்டுடலாம், ஏன்னா அது மனப்பாடம் ஆயிரும் அது வரைக்கும். ஓகே, சூப்பர். நிறைய பேர் அழகா எழுதிருக்கீங்க. இல்லு பிளஸ் எய் லை, அப்புறம் ஒரு இவ், லைவ், லேவ், 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 லேவ். அந்த இ வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கணும். அப்படினால லேவ், 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 லேவ். 2 வாதலும் ஒட்டிக்கணும். லேவ், லேவ். அப்படி சொல்லி பாருங்க பார்க்கலாம். லேவ், லேவ், லேவ். 2 வாதலும் ஒட்டிக்கணும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பைலேபியல் ஃப்ரிகேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஐபிஏ சார்ட்ல அந்த இவ் வந்து பைலேபியல் ஃப்ரிகேட்டிவ்னு நம்ம பார்த்தோம். சரியா? அப்ப லெவ், லெவ் அப்படின்னு சொல்ல. லெவ் அப்படின்னா என்ன அப்படின்னா அது மீனிங் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். அப்போ பெத்துனா வீடுன்னு தெரியும். லெவ்னா இந்த லேம்படுனா ஏற்கனவே பார்த்தோம், எள்ளுல பார்த்தோம். மெய்ப்பனின் கோல், ஒரு கோல். அந்த கோல் என்னெல்லாம் பண்ணுன்னு நம்ம பார்த்தோம். அப்ப லெவ் அப்படின்னா இருதயம், ஹார்ட்டு. அப்போ வீடு கோலு. அப்போ வீடு கோலு அப்படின்னா என்னவா இருக்கும்? லெவ்னா ஹார்ட்டு. ஆனா அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எழுத்து என்னது? வீடும் கோலும். இப்போ வீட்டை எதனால நடத்த முடியும்னால அன்பென்னும் கோலுனால தான் சரியா நடத்த முடியும். ஒரு வீட்டை அன்பென்னும் கோலினால் மாத்திரமே சரியாக திறமையாக நடத்த முடியும். அதிகாரம் என்கிறதான கோலினாலே வீட்டை நடத்த முடியாது. கோபம் என்கிற கோலினாலே வீட்டை நடத்த முடியாது. அன்பை வைத்து மாத்திரமே குடும்பத்தை நடத்த முடியும். லெவ் அப்படின்னா வீடு மெய்ப்பனின் கோலு. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும்னா எதனாலதான் நடத்த முடியும்? அன்பினாலதான் நடத்த முடியும். இருதயம் எது இருக்கணும்? வீடும் கோலும் இருக்கணும். சரியா? அப்போ இருதயம் வீடு அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பெத்து மெய்ப்பனின் கோலு லேமடு. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோலு இருதயம் என்கிறதான அன்பு என்கிறதான அன்புக்கு வந்து அகவா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதை பின்னால பார்க்கலாம், அடுத்த வகுப்புல நான் சொல்லித்தரேன். அகவா அப்படின்னு சொல்லுவாங்க. இருதயம் வீட்டுக்குள்ள இருக்கணும். நிறைய பேருடைய இருதயம் வீட்டுக்குள்ள இல்ல, வெளியே இருக்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நிறைய குடும்பத்தாருடைய இருதயம் வீட்டுக்குள்ள இல்ல, வீடு ஜஸ்ட் லைக் தட் சும்மா வந்து போற ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. உள்ள என்ன இல்லை, இருதயம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதான் லாஜிக்கல் லாங்குவேஜ். ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு என்னென்ன புரிஞ்சிடலாம் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு வேண்டியது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு
நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்த நான் சொல்லித்தர போறேன். லவ் இருதயம் பார்த்தோம். இங்க 3 விஷயங்களை நான் போட்டிருக்கேன். மேல லவ் அப்படின்னும் போது அதோட கிமெட்ரியா போட்டிருக்கேன். லாமடுனா 30, பெத்னா 2, அப்போ 32. இந்த பக்கம் பெய்த் அப்படின்னும் பொழுது அதோட கிமெட்ரியா என்னன்னா பெத்துக்கு 2, யோடுக்கு 10, டவ்வுக்கு ஒரு 400, அப்போ 412. இந்த பக்கம் லவ் அப்படின்னா இருதயம், அதுக்கு 32. அப்போ இருதயத்துக்கு வந்து 32, வீட்டுக்கு வந்து 412. கீழே ஒரு வார்த்தை போட்டிருக்கேன், ஆனால் வவுல் இல்லாமல் வெறும் கான்சனன்ட் மாத்திரம், நிக்குட் இல்லாமல் வெறும் கான்சனன்ட் மாத்திரம் போட்டிருக்கேன். ஆலஃப் பெத் மாத்திரம் போட்டிருக்கேன். அது என்ன? மிக்தாஷ். மிக்டாஷ் 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 அப்படின்னா ஆலயம். மிக்டாஷ்னா ஆலயம். மிக்டாஷ் மிக்டாஷ்னா ஆலயம். ஆசிரிப்பு கூடாரம் அது ஒரு மிக்டாஷ். சாலமோன் கட்டின ஆலயம் அது ஒரு மிக்டாஷ். மிக்டாஷ்னா ஆலயம். இந்த மிக்டாஷோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மெம்முக்கு 40, கூஃபுக்கு 100, டாலத்துக்கு 4, ஷீனுக்கு 300. 444. 444 இதோடைய கிமெட்ரியா வேல்யூ. அப்போ மிக்டாஷ் தேவாலயத்தினுடைய அதோடைய கிமெட்ரியா வேல்யூ என்னன்னா 444. வீட்டோடைய கிமெட்ரியா வேல்யூ 412. இருதயத்தினுடைய கிமெட்ரியா வேல்யூ 32. வீட்டுக்குள்ள இருதயம் இருந்துச்சுன்னா அது தேவாலயம், அது ஆலயம், கர்த்தர் தங்கி இருக்கிற ஆலயம். வீட்டுக்குள்ள உங்க இருதயம் இல்லைன்னா வீடு தேவாலயம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய குடும்ப உறுப்பினர்களை நம்ம நேசித்தால் மாத்திரமே நம்ம வீட்டுக்குள்ள நம்முடைய இருதயத்தை வைக்க முடியும். விருப்பு வெறுப்புகள் இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள நம்ம இருதயம் இருக்காது. வீட்டுக்குள்ள இருதயம் இல்லைன்னா அது தேவாலயமாக இருக்க முடியாது. கர்த்தர் நம்ம வீட்டுக்குள்ள வாசமாக இருக்க மாட்டார். அப்போ முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மிக்தாஷ் தேவாலயம். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வீட்டுக்குள்ள உங்க இருதயத்தை வைக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சிடும், நான் சொல்றதுனால இல்லை, உங்களுக்கு சூப்பராக எல்லாமே புரிஞ்சிடும். அது புரிந்து வைத்து கொண்டால் போதுமானது. சரியா? ஓகே, இப்போ இன்னொரு விஷயத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். போன முறை ஆலஃப் சொல்லித்தரும் பொழுது நான் சொல்லித்தர நினைத்த ஒரு வார்த்தையை நான் இப்போ சொல்லித்தர போறேன். ஆலஃப்ல இருந்து என்ன அப்படின்னா, இங்க 2 வார்த்தை இருக்கு. சிவி பேட்டர்ன் போட்டு டிரான்ஸ்லிட்ரேஷன் போட்டுக்கொள்ளுங்க. 2வது சிவி பேட்டர்ன் போட்டு அதுக்கும் டிரான்ஸ்லிட்ரேஷன் போட்டுக்கோங்க. டைம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, வார்த்தை என்ன இருக்குன்னா சி, சிவி, சி இருக்கு. சி வந்து சத்தம் இல்லை. 2வது சிவி வந்து ஓ, டோட்டலாக அது ஓவா மாறிடுது. கடைசி சி வந்து இரு. அப்போ வந்து சைலண்ட், 2வது ஓ, 3வது இர். அப்போ ஓர். வார்த்தை ஓர் அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா சூப்பர். ஓர். சரியா? ஏன்னா எழுத்து சைலண்ட், 2வது ஓவா மாறிடுது, 3வது ஒரு இரு. 2வது சிவி அப்படியே ஓவா மாறி அது உயிரெழுத்தா மாறிடுது. அதனால அது ஓன்னு நம்ம சொல்லிடுறோம். கடைசி எழுத்து இரு. அப்போ ஓர் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அது வந்து சரியான வார்த்தை ஓர். கீழே பார்த்தீங்கன்னா அதே தான் சி, சிவி, சிவி, சி அப்படின்னு இருக்கு. சி, சிவி, சிவி, சி. சி வந்து சைலண்ட், 2வது சிவி வந்து ஓ, 3வது சிவி வந்து இரு பிளஸ் இ, ரீ. 4வது சி வந்து இ. அப்போ சி வந்து சைலண்ட், 2வது சிவி வந்து ஓ, 3வது சிவி வந்து ரீ, 4வது சி வந்து இ. இப்போ ஓ ரீ அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா ஓ ரீ அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா கரெக்ட். ஓர் ஓரி அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா கரெக்டு. அப்படி சரியா எழுதியிருந்தாங்கன்னா கையை தட்டிக்கோங்க நீங்களே. ஓகே, அப்ளாஸ் யுவர் செல்ஃப். ஓகே, சரி. அப்போ ஓர் ஓரி அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா சூப்பர். ஓர் ஓரி ஒரு பிராக்டிஸ் தான். ஓர் ஓரி. ஓர் அப்படின்னா வெளிச்சம்னு அர்த்தம். ஓர்னா வெளிச்சம், லைட் அப்படின்னு அர்த்தம், வெளிச்சம். ஓரி அப்படின்னா கடைசியில் எப்படியுமே ஈபுருல ஈ வந்தா, அது ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன்,
வேணும்னே. இது ஒரு கிராமர். என்னன்னா ஈன்னு வந்து என்னுடையன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன், நினைப்படுத்திக்கணும். ஈன்னு கடைசியில் இந்த எழுத்து மாத்திரம் வந்தா, ஒரு வார்த்தையினுடைய கடைசியில் வந்தா என்னுடையன்னு அர்த்தம். மைன் என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மைன் என்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஓரி ஓருனா வெளிச்சம், ஓரினா என்ன அர்த்தம்? என்னுடைய வெளிச்சம். ஓர் அப்படின்னா வெளிச்சம், ஓரினா என்னுடைய வெளிச்சம். ஓகே, ஓர் ஓரி. ஓருனா வெளிச்சம், ஓரினா என்னுடைய வெளிச்சம். இப்ப என்ன பண்ண போறோம்னா ஒரு வசனத்தை பார்க்க போறோம். ஓர் ஓரி பார்த்தோம். ஓருனா வெளிச்சம், ஓரினா என்னுடைய வெளிச்சம். சங்கீதம் 27:1 கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானார், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? A Psalm of David, the Lord is my light and my salvation, whom shall I fear? The Lord is the strength of my life, of whom shall I be afraid? அங்க ஹீப்ருல போட்டிருக்கேன். கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு அங்க ஒரு உயிரெழுத்துக்கள் போடப்பட்டிருக்கு. அந்த உயிரெழுத்துக்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, அந்த சிவி பேட்டர்ன் போட்டுக்கோங்க. ரெண்டாவது வார்த்தைக்கு தெரியும் சிவி பேட்டர்ன் போட்டுட்டோம், ஓரின்னு வாசிட்டோம். மொதல் வார்த்தைக்கு மாத்திரம் சிவி பேட்டர்ன் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன இருக்கு? அந்த சிவி பேட்டர்ன் எப்படி இருக்கு? சிவி சி, சிவி சி அப்படின்னு இருக்கு. சிவி வந்து என்ன இருக்குன்னா ய அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது சி வந்து அப்படின்னு இருக்கு. மூணாவது சிவி வந்து வா அப்படின்னு இருக்கு. நாலாவது சி ய வா அப்படின்னு இருக்கு. ய வா அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வார்த்தைய எப்படி வாசிக்கிறது அப்படின்னு கேட்டா வாசிக்க முடியாது. ய வா அப்படின்னும் பொழுது இதை வாசிக்க முடியாது. அப்ப கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு யெகோவா அப்படின்னு நாம தமிழ்ல போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல பைபிள்ல யாவேன்னு சில பைபிள்ல போட்டிருப்பாங்க, சில பைபிள்ல ஜெகோவான்னு போட்டிருப்பாங்க, சில பைபிள்ல யெகோவான்னு போட்டிருப்பாங்க. யாவேவா யெகோவாவா அப்படின்னு கேட்டா யாவேவும் இல்லை, யெகோவாவும் இல்லை. இந்த யெகோவான்ற வார்த்தைக்கு வர யோடுகே வாவேவை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஏன் ப்ரொனவுன்ஸ் முடியாதுன்னா, இந்த மெசரோட் ஃபேமிலி இதை எழுதும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வீணில் வழங்கக்கூடாது அப்படின்ற அந்த பிரமாணத்தை அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு யெகோவாவுக்கு மாத்திரம் உயிரெழுத்துக்கள் போடும் பொழுது உச்சரிக்க முடியாத உயிரெழுத்துக்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. வாசிக்க கூடாது என்பதற்கே பயன்படுத்தப்பட்ட புத்திசாலித்தனமான உயிரெழுத்துக்கள். யஹ் வஹ் அப்படின்ற மாதிரி இருக்கு. யஹ் வஹ் யஹ் வஹ் அப்படின்ற மாதிரி போட்டேன். அதுதான் யெகோவா அப்படின்னு இங்கிலீஷ்ல ஜெகோவான்னு போட்டிருக்கோம். அது யஹ் வஹ் யஹ் வஹ் அப்படிதான் இருக்கு. அதனால யாவேன்னு சொன்னாலும் யெகோவான்னு சொன்னாலும் ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மெசரோட் ஃபேமிலி இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லி தரல. வேணும்னே ஒரு உயிரெழுத்தை அப்படி போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க, உச்சரிக்கக்கூடாது என்பதற்காக. அப்போ நாம் எப்படி வாசிக்கலான்னா யெகோவான்னு வாசிங்க, இல்லைன்னா யாவேன்னு வாசிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். எப்படி கூப்பிட்டாலும் உங்கள் ஆண்டவர் தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. உங்கள் சத்தத்தை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு. எப்படி கூப்பிடுனீங்கன்றதெல்லாம் அறிஞ்சில்ல. ஏன்னா எப்பவுமே அடிக்கடி சொல்வேன், நீங்கள்லாம் ஸ்கூல் வாசலில் போய் நிற்கும் பொழுது உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு சாயந்தரம் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது ஸ்கூல் வாசல் நிற்கும் போது அங்கேருந்து குழந்தை வரும்பொழுது உங்கள் பேரை சொல்லி கூப்பிடாது. என்னன்னு கூப்பிடாது? உங்கள் பேரை சொல்லி கூப்பிடாது. எப்படி கூப்பிடும்? அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடும். உடனே வெளியே உட்காந்து என் புள்ள சத்தம், என் பிள்ளையோட சத்தம் அப்படின்னு ஓடி போய் என்ன பண்ணுவீங்க, பார்க்குவீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற ஃபார்முலா என்னென்னா உங்கள் பிள்ளை சத்தம் தான். அது உங்களை ராமசாமி குப்புசாமி அப்படிலாம் கூப்பிடாது, ஸ்டாலின்னு அப்படிலாம் கூப்பிடாது, ஜோஷ்வா அப்படிலாம் கூப்பிடாது. அதான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடும். அதே போல் நீங்கள் கர்த்தரை எப்படி கூப்பிட்டாலும் உங்கள் சத்தத்தை வச்சு தான் அடையாளம் படுத்துகிற. பிள்ளை என்ன தான் கூப்பிடுது, யெகோவானாலும் என்ன தான் கூப்பிடுது, யாவேனாலும் என்ன தான் கூப்பிடுது, கர்த்தர்னாலும் என்ன தான் கூப்பிடுது, லாடுனாலும் என்ன தான் கூப்பிடுது. இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். என் நாடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது, நான் என் நாடுகளின் சத்தத்தை அறிந்திருக்கேன். இந்த ஃபார்முலா. அதனால இந்த இடத்துல பயப்படாமல் யெகோவான்னு போட்டுக்கோங்க, யாவேன்னு போட்டுக்கோங்க. இப்போ நான் யெகோவான்னு போட்டு படிக்கிறேன். யெகோவா ஓரி அப்படின்னு இருக்கு. இப்போ கர்த்தர் என் வெளிச்சம். யெகோவா ஓரியா இருந்தா, உங்களுக்கு அவர் ஓரியா இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லைட் வந்து ஒரு கன்சியூமிங் ஃபயர்.
அது பற்றி பிடிக்கும் அக்கினி, எதிராளியை வீழ்த்தும், உங்களை வாழ வைக்கும். அடிக்கடி நான் சொல்ற விஷயங்கள்ல ஒன்று. இரவு முழுதும் அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் இருந்துச்சாம். அது அவங்களுக்கு வந்து நைட்டு வந்து என்னது, ஹீட்டரு. எதிராளிக்கு பச்சிக்கும் அக்கினி, ஒரு பயம் உள்ள வர முடியாது, சுட்டரிச்சிடும். ஆனா உள்ள இருக்கவனுக்கு என்ன தெரியுங்களா, கதை 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 கதைன்னு சூப்பரா அவ்வளோ லட்சம் ஜனத்துக்குங்க, 24 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 6 லட்சம் புருஷர்கள் அவங்க மனைவிமார்கள் அப்படின்னும் போது ஒரு 12, ஒவ்வொருத்தருக்கும் 2 பிள்ளைங்கன்னா 24 லட்சம் பேர் வனாந்திரத்தில் நடக்கிறாங்க. 24 லட்சம் பேருக்கு நைட்டு இது போட்டு கொடுத்துருக்காங்க, ஹீட்டர் போட்டு கொடுத்துருக்காருங்க. நீங்களும் நானும் வீட்டில் ஒரு ஹீட்டர் வாங்கி மாட்டி பாருங்க, எலக்ட்ரிக் பில்லு பறந்துடும், எகிரிடும். ஏசிவே ஆஃப் பண்ணுன்றோம், இந்த ரூமில் போனால் அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடுறோம், இந்த இதில் வந்த இங்கே ஆஃப் பண்ணுறோம். அவ்வளோ பேட்டுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு, ஹீட்டர் கொடுத்துருக்காருங்க. அந்த ஹீட்டர் அவங்கள வாழ வச்சுச்சுங்க, எதிராளிய பச்சித்துச்சுங்க. அப்போ யெகோவா உங்களுக்கு வெளிச்சமா இருந்தா அது உங்களை வாழ வைக்கும், உங்கள் எதிராளிகளை பட்சிக்கும். அப்போ இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட இந்த அற்புதமான நாமத்தை சொல்லி எப்பொழுதுமே துதிக்க பழகி கொள்ளணும். யெகோவா ஓரி. அப்போ கர்த்தருடைய நாமம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா நமக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 950 நாமம் பைபிள்ல இருக்கு. அதில் ஒன்றை இப்போ பார்க்குறோம், யெகோவா ஓரி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாய் இருப்பான். அப்போ உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்படுற ஒரு நாமத்தை சொல்லியிருக்கிறேன், யெகோவா ஓரி. பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு எல்லாம் எதிராக இருக்கிற மாதிரி சூழ்நிலை, பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஜாப் செக்யூரிட்டி இல்லை, குடும்பத்தில் செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யெகோவா ஓரி உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்க தீர்வு. அந்த நாமத்தின் வல்லமையினால உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கொள்ளுங்க. யெகோவா ஓரி, கர்த்தர் உங்களுடைய வெளிச்சம், அவர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். ஓகே, கடைசியாக இங்கே வந்து 2 பெத்து இருக்கு. இந்த எழுத்துக்களெல்லாம் உங்களை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, உச்சரிப்பெல்லாம் தெரியும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. முதல்ல சிவி பேட்டர்ன் போடுங்க. யெகோவா ஓரி உங்க கூட இருக்க போறாரு. அப்போ அவரை நம்ம என்ன பண்ணோம், வாழ்த்தணும். ஒருத்தர் நம்ம வாழ்த்தி கொள்ளணும். கிறிஸ்தேசுவின் நிமித்தமாக நம்மை வாழ்த்தணும். என்னென்னு வாழ்த்தணும், யெகோவா ஓரி உங்க கூட இருக்கிறாருங்க, யெகோவா உங்களுக்கு ஓரியா இருக்காருங்க, உங்க ஓரிங்க, அவரு உங்க லைட்டுங்க, யெகோவா உங்க லைட்டுங்க அப்படின்னு சொல்ல போறீங்க. ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வாசகத்தை வாசிக்க போறோம். சரியா? அப்படியே சிவி பேட்டர்ன் போட்டுக்கொள்ளுங்க. ஒட்டுமொத்தமா சிவி பேட்டர்ன் போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதே போல டிரான்ஸ்லிட்டரேஷனும் நீங்க டைப் பண்ணி போடுங்க. அழகா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சிவி பேட்டர்ன். அதனால எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் எனக்கு இல்லை, நீங்க பயங்கரமா தேறிடுவீங்க. அப்போ சிவி பேட்டர்ன் அப்படியே போட்டுருக்கீங்க, சூப்பரா போட்டிருக்கீங்க, சூப்பர். வார்த்தைக்கு சிவி வந்து சிவி சி சிவி சிவின்னு இருக்கு. 2வது வார்த்தைக்கு சிவி சிவி சின்னு இருக்கு இல்லையா? வார்த்தைக்கு சிவி சி சிவி சிவி, 2வது வார்த்தை சிவி சிவி சி அப்படின்னு இருக்கு. அப்போ வார்த்தை என்னது, இப்பு பிளஸ் ஆ, சிவி, 2வது இரு, 3வது உ. அது டோட்டல் அது உயிரெழுத்தா மாறிடுது இல்லையா, அந்த சிவி ஊவா மாறிடுது. அடுத்தது வந்து இக்கு, நடுவில் புள்ளி வச்சா சிலபல் பிரேக்குன்னு நான் சொல்லி கொடுத்தேன், அதனால அது சத்தம் வராது, இக்குன்னு முடிச்சிடுறோம். போன முறையே சொல்லி கொடுத்தேன், கேட்டிருந்தீங்க, கேள்வி வரை கேட்டிருந்தீங்க. அப்போ இப்பு பிளஸ் ஆ பா, அப்புறம் ஒரு இரு, அப்புறம் ஊ, அப்புறம் இக்கு. அடுத்தது 2வது பிளஸ் ஆ, இப்பு பிளஸ் ஆ, கடைசியில் ஒரு கட்ரல் சவுண்ட் சைலண்ட். அப்ப பா இரு ஊ இக்கு, பா வார்த்தை பா இரு ஊ இக்கு. அப்ப என்ன எடுத்துக்கணும், இப்போ யெகோவா ஓரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு அவர் யெகோவா ஓரியா இருந்தா நீங்க யாரு அப்படின்னா பாரூக். பாரூக்னா பிளஸட் ஒன், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பாரூக்னா பிளஸட் ஒன், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வார்த்தை. அப்புறம் ஹபான்னு நிறைய பேர் போட்டிருந்தீங்க. ஹபா, ஹபானா கம், வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். பாருக் ஹபானா ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும், பிளஸட் ஒன் கம்.
பிளஸட் ஒன் கம். பாருக் ஹாபா. நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல மைக் ஆன் பண்ணதும் கை காமிச்சதும் விரல் காமிப்பேன், ஒரு விரல் கை காமிச்சு ஒரு விரல் காமிச்சதும் சொல்லணும் யெகோவா ஓரின்னு சொல்லணும். ரெண்டாவது விரல் காமிப்பேன், ரெண்டாவது முறை யெகோவா ஓரின்னு சொல்லணும். மூன்றாவது முறை விரல் காமிப்பேன், 3 விரலை காமிப்பேன், அப்போது யெகோவா ஓரின்னு சொல்லிடணும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவேன், 2 கரங்களை காமிப்பேன். அப்போ பாருக் ஹாபா அப்படி என்ன பண்ண போறீங்க, ஒரு காட்டு கத்தல் கத்தி உங்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறீங்க. பாருக் ஹாபா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும் அப்படின்னு சொல்ல போறீங்க. சரியா? சூப்பர் சூப்பர். கை தட்டிக்கோங்க, எல்லாம் கைகளை தட்டிக்கோங்க, கைகளை தட்டிக்கொள்ளுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ இது ரெண்டுமே முக்கியமானது. அப்போ உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சமா இருப்பாரு, நித்திய வெளிச்சமா இருப்பாரு. அந்த வெளிச்சம் உங்களை வாழ வைக்கும், உங்கள் எதிராளிகளை வீழ்த்தும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களை வாழ வைக்கிற வெளிச்சம் உங்களோடு இருக்கும். ஸோ இதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதே போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருக் ஹாபா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய நாம மகிமை அடையட்டும். ஷலோம்.